ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. தன்னுடைய தாயின் இறுதி கடன்களை முடிப்பதற்காக காலடி வந்து அந்த இறுதி சடங்குகளை எல்லாம் செம்மையாக செய்த சங்கரின் இந்த உணர்ச்சிகரமான நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தோம். பின் சங்கரர் தன் சீடர்களோடு சிங்கேரிக்கு புறப்பட்டார். சிங்கேரி போகும் வழியில் குருவாயூரை அடைந்தார். குருவாயூரப்பன் அன்று வீதி உலா வருகின்றான். பஜனை பாடுவோர் கூட்டமும் வேதியர் கூட்டமும் பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அன்று ஏகாதசி. ஒன்றாயுள்ள அத்வைத்தத்தை அங்கு போதித்தார் அவர். பாகவதர்கள் எல்லோரும் பகவான்களாக காட்சியளித்தார்கள். பின்னர் குருவாயூர் ஆலய வழிபாட்டு முறையை செப்பனிட்டு தந்தார். அதன் பின் சிங்கேரியை அறிந்தார். சிங்கேரி சாரதாபீடத்தில் என்னாலும் வழிபாடும் அத்வைத்த பிரச்சாரமும் நடப்பதற்காக சிஷ்ய பரம்பரையை தோற்றுவித்தார். பிருத் வீதபவர் என்ற உத்தமமான சீடரை அந்த பீடத்தின் முதல் ஆச்சாரியராக நியமித்தார். இவர் சங்கரரின் 4 பிரதான சீடர்கள் ஒருவரான அஸ்தாமரகர். ஆச்சாரியாருக்கும் சாரதாம்பாளுக்கும் வேறுபாடு இல்லை என்ற உண்மையை உணர்த்த அவருக்கு பாரதி என்ற சந்நியாசி பட்டத்தை சூட்டினார். சுரேஸ்வராச்சாரியாரை பிருத்வீதபவருக்கு மேற்பார்வையாளராக நியமித்தார் ஜெகத்குரு. அபாரமான பல சாஸ்திர புலமையும் மகா மந்திரங்களின் சித்தியும் பெற்ற ஞானியர் பலரை அதிபராக கொண்டுள்ள மதிப்புக்குரிய அத்வைத பீடமாக அது திகழத் தொடங்கியது. மீண்டும் திக்விஜயம் புறப்பட்டார் சங்கரர். பஞ்சபூத ஸ்தலங்கள், அதாவது காஞ்சிபுரம், பிருத்திவி மண், இரண்டாவதாக திரு காலாத்தி வாயு, திருவண்ணாமலை தேயு அதாவது நெருப்பு, திருவானைக்கா அப்பு அதாவது நீர், சிதம்பரம் ஆகாயம். பஞ்சபூதஸ்தலங்களில் சிதம்பரம் என்பது ஒன்று என்பது இதன் மூலம் பெறப்படுகின்றது. இப்பதி சீதாகாச கஷேத்திரம் என்பார்கள். பூலோக கைலாயம் என்றும் இந்த ஸ்தலத்தை சொல்வார்கள். இறைவன் சபாநாயகர் திருமூலநாதர், இறைவி சிவகாமி அம்மை. தரிசிக்க முத்தி தரும் பதி. பதஞ்சலி, வியாக்கிரபாதர் என்னும் முனிவர்களுக்காக பெருமான் கனகசபையில் ஆனந்த நடனம் செய்த ஸ்தலம் இது. தில்லை 3000 வாழும் திருப்பதி. ஆண்டவனை பரவொலியாக ஆகாச வடிவமாக குணமற்ற நிர்குண பிரம்மமாக மட்டுமல்லாமல் சத்குண பிரம்மமாகிய நடராஜ மூர்த்தியாகவும் கண்ட சிதம்பரத்தை சங்கரரும் அவரது சீடகோடிகளும் அடைந்தார்கள். நடராஜ பெருமானை தரிசித்த பின்னர் அன்ன ஆகர்ஷண யத்திரத்தை ஸ்தாபித்தார். பக்தி பசியுடன் வருவர்களுக்கெல்லாம் விருந்து கிடைக்கும் இந்த இடத்தில் சிதம்பரத்தில் வயிற்று பசியுடன் வருபவர்களுக்கும் வயிறார அன்னம் அளிக்கவே இதனை ஸ்தாபித்தார் சங்கரர். தில்லைபதியிலிருந்து கிளம்பிய சங்கரர் மத்தியார்ஜுனம் எனப்படும் திருவிடை மருதூரை அடைந்தார். திருவிடை மருதூர் சோழநாட்டு தலம், காவிரியின் தென்கரையில் இருக்கின்றது. இறைவன் மகாலிங்கேஸ்வரர், மருதப்பர், மருதவாணர் என்றும் அழைக்கப்படுவார். இறைவி நன்முலை நாயகி. மல்லிகார்ஜுனத்தில் அதாவது ஸ்ரீசைலத்தில் சங்கரர் சிவானந்த லகரியை ஏற்றினார். மத்தியார்ஜுனத்திலோ ஏகப்பட்ட விதண்டாவாதிகளோடு வாதம் செய்து சங்கரர் வாயுலர்ந்து நின்றார். அந்த நிலையிலே சங்கரர் மகாலிங்கேஸ்வரரை தரிசித்தவுடன் பெருமான் வாய் திறந்து தனது 2 கைகளையும் தூக்கி அத்வைத்தமே சத்தியம் என்று ஆணையிட்டு கூறினார். சங்கரர் கண்ட தத்துவத்தை ஈசனே கை தூக்கி அதன் காத்ததன் பயனாக விதண்டாவாதிகளின் வாய் அடங்கியது. அடுத்து அப்புஸ்தலமான திருவானைக்காவல் சென்றார். ஜம்புகேஸ்வரர் என்று இதற்கு வேறொரு பெயர் உண்டு. இறைவன் ஜம்புகேஸ்வரர், ஆனைக்கா அண்ணல், நீர்த்திரல்நாதர், இறைவி அகிலாண்ட நாயகி. ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள அகிலாண்டேஸ்வரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக தாரங்க பிரதிஷ்டை செய்தார். அதாவது சிவசக்கர உருவாகவும் ஸ்ரீசக்கர வடிவாகவும் உள்ள இரத்னமயமான தாரங்களில், அதாவது தோடுகள், தேவியின் உக்கிரகத்தை ஆவாகனம் செய்து அவற்றை தேவியின் திருச்செவிகளில் அணிவித்தார். அதன் பிறகு அன்னை அமைதி கடலானார். அதன் பிறகு தன் பிரதான சிஷ்யர்கள் ஒருவரான பத்மபாதரோடு
குணதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி ஆதிசேஷ சயனகோலத்தில் எழுந்தொள்ளியிருப்பவனும் அழகிய மணவாளன் என்று போற்றப்படும் ஸ்ரீ ரங்கநாதனாக விளங்குமாகிய பெரியபெருமாள் எழுந்திருக்கும் திருவரங்கம் சென்றடைத்தார். தொடர்ந்து இவருடைய பாரத பயணத்தை, பாரத உலாவை நாளைய உரையில் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.